ஹாய், ஒரு வருஷத்துக்கு ஃபீஸே வெறும் 3500 ரூபாய் தான். நம்ப முடியுதா? எஸ், பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, பிஎஸ்சி ஓடிஏடி, எம்எல்டி, கார்டியாக் டெக்னாலஜி, பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி, கிளினிக்கல் நியூட்ரிஷன் 19 வகையான பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு ஒரு வருஷத்துக்கு படிக்கிறதுக்கு ஃபீஸே வெறும் 3500 ரூபாய் தான். பிரைவேட்ல எவ்வளவு ஃபீஸ் வரும் அப்படிங்கிறத நீங்களே யோசித்து பாருங்க. அதே மாதிரி டிஃபார்ம், டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிஎம்எல்டி, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன்ல உள்ள டிப்ளமோ கோர்ஸ், டென்டல் மெக்கானிக், டென்டல் ஹைஜீனிக், இசிஜி டெக்னீஷியன், பம்ப் டெக்னீஷியன், ரேடியோகிராஃபர், இந்த மாதிரி 25 வகையான பேராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸ்க்கு வெறும் ஃபீஸ் வந்து 1500 ரூபாய் தான். ஸோ இதெல்லாம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டர்ல உள்ள காலேஜஸ்ல, அதாவது தமிழ்நாடு அரசோட மருத்துவ கல்லூரிகள்ல இந்த படிப்புகள் படிக்கிறதுக்கெல்லாம் ஃபீஸ் இவ்வளவுதான். இதுக்கான கவுன்சிலிங் எல்லா வருஷமும் மே மாசம் கடைசியில நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். நிறைய பேருக்கு இது தெரியவே செய்யாது, அப்ளிகேஷன் போடவே மாட்டாங்க. எப்பவுமே கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த வருஷம் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ஏதாவது ஒரு படிப்பு மருத்துவத்துறையில படிக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கவர்மெண்ட் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலன்னா நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அதுல இந்த அட்மிஷன் குறித்த எல்லா கைடன்ஸுமே உங்களுக்கு கொடுப்போம். ஸோ உங்க கூட 12th படிச்ச பசங்களுக்கோ பிள்ளைங்களுக்கோ இந்த ரீலை வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களும் கம்மியான ஃபீஸ்ல கவர்மெண்ட் செக்டர்ல ஒரு காலேஜ்ல படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.